சுதீஷ் நிதிஷ்லா. இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். அது முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஆளும் கொடுத்துருங்க பெல் பட்டன் போய். அப்போ தான் நாங்கள் போட்டுருக்க எல்லா வீடியோவும் உங்களுக்கு நேரடியாக வந்துடும். இப்போ நம்ம கோழியை வந்து இறங்கெல்லாம் எடுத்து இப்போ நல்லா வாட்டணும். நெருப்பில் போட்டு நல்லா வாட்டணும். அது சின்ன சின்ன முள்ளெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா போட்டு வாட்டணும். நெருப்பில் நல்லா திருப்பி திருப்பி போட்டு போட்டு நல்லா வாட்டணும். இந்த மாதிரி நல்லா வாட்டணும். இப்போ எங்கள் தாத்தா தான் வாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் அம்மாச்சி ஊருக்கு வந்தனால எங்கள் தாத்தா வாட்டிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்டில் எழுதி போடுங்க எந்த ஊருன்னு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாட்டினோம். திருப்பி திருப்பி போட்டு வாட்டினோம். நல்லா இந்த மாதிரி நல்லா வாட்டணும். இந்த மாதிரி வாட்டிட்டு நாங்கள் 2 கோழி வச்சுருக்கோம். இப்போ 2வது கோழி போட்டாச்சு. இது நல்லா வாட்டணும். இதில் இருக்க சின்ன சின்ன முள்ளுகள்லையும் நல்லா போட்டு அது போகிற வரைக்கும் நல்லா வாட்டணும். நல்லா வாட்டணும். அது முன்னாடி இறகெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு போடுங்க. க்ளீன் பண்ணிட்டு போட்டுட்டு அப்புறம் நல்லா வாட்டுங்க நெருப்பில் போட்டு. நம்ம இப்போ 2 கோழியும் நெருப்பில் போட்டு வாட்டியாச்சு. பாருங்கள், 2 கோழியும் அது நாட்டுக்கோழி. இப்போ வந்து இது நல்லா இப்போ அந்த 2 நாட்டுக்கோழியும் நல்லா நறுக்கிக்கணும். சின்ன சின்னமாக நல்லா நறுக்கி போட்டுக்கணும். நல்லா சின்ன சின்னமாக வெட்டி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன சின்னமாக போடுங்க. இந்த மாதிரி நல்லா வெட்டி வெட்டி போடுங்க. இந்த மாதிரி நல்லா வெட்டி போட்டுருங்க. அப்புறம் இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குழம்புல போடுங்க. வாஷ் பண்ணாமல் குழம்புல போட்டுறாதீங்க, அப்போ நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி வாஷ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், இது வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 2 கோழியுமே இதுதான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம இப்போ வச்சுருந்த இந்த 2 எல்லாம் பட்டை வகை, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை வகை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ரெடியாக வச்சுருக்கோம். குழம்புல போடணும்னா தாளிக்கம்லாம் காமிக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு போய் பார்க்கலாம். வாங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க போய் தாளிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு சட்டியில் ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் இதில் வந்து சோம்பு போட்டுக்கணும். இதெல்லாம் பொரியிற வரைக்கும் சோம்பு போட்டுக்கணும். தேவையான சோம்பு போட்டுக்கிட்டு நல்லா பொரியிற வரைக்கும் அப்படியே போட்டுருணும். நல்லா பொரியிற வரைக்கும் போட்டுருங்க. அப்புறம் பட்டை இதோட சேர்த்துருங்க. இதோட போட்டுட்டு இதையும் நல்லா கிண்டிடுங்க. பட்டை வகைகள் அப்படி இதையும் நல்லா நல்லா வதக்குங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இதையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா பொரிய வரைக்கும். அப்படி இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இதோட நல்லா கிண்டிடுங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சுக்கணும்ல, அதை வந்து வெங்காயத்தை இப்போ போட்டுடலாம். அப்படியே வெங்காயத்தை நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டணும். வதங்குற வரைக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இதோட ஒரு 5-6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான பச்சை மிளகா சேர்த்துங்க. எங்களுக்கு தேவையான பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கணும். 2 இதையும் நல்லா சேர்த்து வதக்கணும். இதான் அந்த மாதிரி நல்லா வதக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த தக்காளியும் இதில் போட்டுருணும். இப்போ வதங்கிடுச்சா நல்லா போடணும். வதங்கினக்கப்புறம் போடுங்க வெங்காயம். வதங்கினக்கப்புறம் போடுங்க தக்காளியை. அப்படியே இதையும் நல்லா கிண்டுங்க. இதையும் நல்லா கிண்டுருங்க. நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த நாட்டுக்கோழி சிக்கனை வந்து அப்படியே அதில் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுருங்க. சிக்கனை
நாட்டுக்கோழி அப்படியே எல்லாமே எடுத்து போட்டுடலாம். போட்டுருக்கேன். இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போடுங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு தூக்கிட்டு கொஞ்சம் நேரம் வடிச்சிட்டு அப்புறம் போடுங்க. அப்போ தான் நல்லாக்கும். அப்புறம் இதையும் நல்லா கிண்டிக்கணும். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கணும். இது நல்லா கிண்டிக்கிட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா அந்த தக்காளிலாம் மேலே வர மாதிரி நல்லா நாட்டுக்கோழி சிக்கனை வந்து நல்லா கிண்டுங்க. அப்போ தான் மேலே வரும். நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டுங்க. பாருங்கள். அப்புறம் மஞ்சள் பொடி வந்து இதோட போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடலாம். இதே நல்லா போட்டு நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா கிண்டணும். நல்லா எல்லாத்துலேயும் மஞ்சளாக வர மாதிரி நல்லா கிண்டணும். பாருங்கள், கிண்டோன்னே மஞ்சளாக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக இருந்ததுன்னு. பாருங்கள். இதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா இதோட நம்ம மிளகா பொடியும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகா பொடி. அப்புறம் 1 ஸ்பூன் போட்டாச்சு மிளகா பொடி. இப்போ 2வது ஸ்பூன் போட்டாச்சு. பாருங்கள், போட்டாச்சு. நாடி போட்டாச்சு. இப்போ 2 ஸ்பூன் எங்களுக்கு தேவையான போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க. இதோட மல்லிப்பொடி போட்டுக்கலாம். மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி போட்டுக்கலாம். அது 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதை நல்லா கிண்டிக்கணும். அப்படியே நல்லா கிண்டணும். இந்த மாதிரி நல்லா கிண்டுங்க. எலுமிச்சை சைஸு புளியை எடுத்துக்கிட்டு அதிலலாம் கரைச்சிட்டு அதையும் தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் அதையும் இதில் போட்டுடலாம். புளி ஆனால் இதுக்குள்ளே விடக்கூடாது. தண்ணி மட்டும் வரணும். புளி வந்து நல்லா வடிச்சிட்டு அதை வந்து தூக்கி போட்டுடணும். இதோட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். பாருங்க சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் சிக்கனை. பாருங்க எப்படி வந்திருக்கு சிக்கனு. வச்ச பூண்டும் ஜீரகமாக அதில் போட்டுடலாம். இதிலே அதோட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி கொதி போகிற வரைக்கும் நல்லா வச்சுக்கணும். இதோட அதை சேர்த்துக்கோங்க. நச்சு வச்ச பூண்டு அதையும் போட்டுடலாம். ஜீரகம் ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ இதோட நல்லா கிண்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நாங்கள் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் நல்லா கிண்டலாம். இப்போ வெந்துட்டுருக்கு. நல்லா கொதி போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுறணும். நல்லா கொதி போகிற வரைக்கும் பாருங்கள் நல்லா கிண்டிகிட்டு இருக்கோம். இப்போ அரைச்சி வச்சிருந்த தேங்காயும் அதோட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ இந்த தேங்காயும் நல்லா கிண்டிக்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். தேங்காயை போட்டால் அரைச்சி போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால பாருங்கள் இப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ போட்டிருக்கோம். இப்போ கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிப்பு வருது. பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதோட வதங்கிடுச்சு. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா சேர்த்து போட்டுக்கிட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா கிண்டிக்கலாம்.
அப்படியே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா வரும். நம்ம செஞ்சது இப்போ சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பட்டன் கொடுத்து ஆள்னு கொடுத்தணும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.